இப்போ சில பேர் சொல்லுவாங்க, நான் நல்ல வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன், திடீர்னு என்னன்னு தெரியல, வியாபாரம் அப்படியே முடங்கி போன மாதிரி இருக்கு அப்படின்வாங்க. சில பேருக்கு வேலை வந்து டக்குன்னு போயிடும். இதெல்லாம் எதனாலமா? அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஒன்று ஜாதகத்துடைய குறைகள், மாற்றங்கள், அதனால கூட இந்த மாதிரி ஒரு இழப்பை வந்து சந்திக்கும். வேலை வாய்ப்பு அப்படின்றது கிரகநிலை மாற்றங்களால் மட்டும்தான் வந்து போயிடும். பொதுவாக வந்து வேறு மனைவி மேலே, வேறு கணவன் மேலே ஆசைப்படக்கூடிய பெண்களும் ஆண்களும் இன்றைய உலகத்தில் அதிகமாக தான் இருக்காங்க. இதுக்காக இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசிய மருந்து, வசியம்மை. இப்போ சில பேர் அமாவாசை அப்போ தற்கொலைலாம் பண்ணிட்டு செத்துருவாங்க. நான் இயற்கை மரணம் சொல்லலை, இந்த மாதிரி அவங்களா தேடிக்கிறது. இது என்ன மாதிரி அந்த குடும்பத்துக்கு பிரச்சனையை கொடுக்கும்? ஒரு மனுஷனால உயிரோடு இருக்கிறதற்கு எதெல்லாம் சாதிக்க முடியாது, பண்ண முடியாதோ, அருவுருவமாக ஆன்மாவாக இறந்த பிறகு மாறிய பிறகு அவனுக்கு அந்த சக்திகள் எல்லாமே கிடைத்திடும். யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட அருள்வாக்கு ரேணுகா தேவி அம்மா இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம். ஸோ உங்களோட பதிவுகள்லாம் நிறைய பார்த்துருக்கோம், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்னைக்கு நாங்களும் சில இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகள் கேட்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். பொதுவாக வியாபார பிரச்சனைகள், இப்போ சில பேர் சொல்லுவாங்க, நான் நல்ல வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன், திடீர்னு என்னன்னு தெரியல, வியாபாரம் அப்படியே முடங்கி போன மாதிரி இருக்கு அப்படின்வாங்க. சில பேருக்கு வேலை வந்து டக்குன்னு போயிடும். இதெல்லாம் எதனாலமா? அதாவது வியாபாரம் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு இருக்கும், ஒரு நாளைக்கு இருக்காது. அதுதான் வியாபாரத்துடைய முதல் கட்டமே. ஆனால் நல்லா வளர்ச்சி அடைந்து இருந்த வியாபாரம் திடீர்னு ஒரு பெரிய சரிவு சந்திக்குது அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஒன்று ஜாதகத்துடைய குறைகள், அந்த மாற்றங்கள், அதனால கூட இந்த மாதிரி ஒரு இழப்பை வந்து சந்திக்கும். அப்படி இல்லாட்டி எதிராளி பிரச்சனைகள், செய்வனை, இந்த மாதிரி சில விஷயங்கள் மூலயமாவும் வியாபாரங்கள் பாதிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் வேலை வாய்ப்பு அப்படின்றது கிரகநிலை மாற்றங்களால் மட்டும்தான் வந்து போயிடும். பொதுவாக வந்து இந்த ராகு தசை, கேது தசை, இந்த திசைகள் எல்லாமே வந்து வேலைகள் வந்து போயிடும். நம்மளுக்கு எடுத்திருக்க அது ஓன் ஒர்க்காக இருந்தாலும் போயிடும், வெளி இடத்துல செஞ்சாலும் போயிடும், இல்லை மாற்றம் ஏற்படும். கேதுல வந்து மாற்றம் ஏற்படும், அதிகமாக கெடுபலன் ஏற்படும். ஓகே ஓகே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, இந்த மாதிரி வந்து நார்மலாக வந்து டல்லாகிற விஷயமும் ஒன்று இருக்குது. இன்னொன்று யாராவது ஏதாவது பிரச்சனைகள் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு, எப்படி வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஏதோ செய்வினை பண்ணி வச்சுருக்காங்க, பிஸ்னஸ் முடங்கணுன்றது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது செய்வினையோடைய அறிகுறிகள் நீங்கள் கேட்குறீங்க. இப்போது செய்வினை ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னு அந்த அறிகுறி இருந்தால், நல்லா வேலைக்கு போய் இல்லை கடைக்கு போய் நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்தவர் அந்த கடை பக்கமே போக முடியாத சூழ்நிலை ஏற்படும். அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும் போனால் உடம்பு ரொம்ப முடியாத போயிடும். நல்லா வந்துட்டு இருந்த கஸ்டமர்கிட்ட வந்து பிரச்சனைகள் ஏற்படும். அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள், அரசாங்க பிரச்சனை வரும், போலீஸ் பிரச்சனை வரும், ஏதாவது ஒன்று. அதை அதிகபட்சம் அந்த இடத்துல நம்ம போகாத அளவுக்கு தடுக்கும். ரொம்ப ட்ரை பண்ணியும் தடுப்பு ஏற்படும். இந்த மாதிரி நிலைமை ஏற்படும். உடம்பு ரொம்ப கெடுதல் ஏற்படும். இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருந்தால் நம்மளுக்கு இந்த மாதிரி யாரும் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத வந்து அருள்வாக்கு சொல்கிறவங்க கிட்ட போயிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், அருள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இப்போ இது வந்து பிஸ்னஸ்ல சொல்றீங்க. ஆமாம். இப்போ கணவன் மனைவிக்குள்ளேயே சில கோளாறுகள் இருக்கும், அது எப்படி கண்டுபிடிக்கிறது? பொதுவாகவே வந்து கணவன் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கைனா எது? விட்டு கொடுத்து போகிறது. இன்னைக்கு விட்டு கொடுத்து போகிறது அப்படின்றது வந்து எங்கேயுமே கிடையாது. யாருக்குள்ளேயுமே இது கிடையாது. லவ்ன்றாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன ஞாபகம் வச்சுக்கிறாங்கன்னா, நீ இந்த டேட்டில் இந்த கிழமையில் இந்த தப்பு பண்ணியே, அதை நான் பொறுத்துந்தானே கூட வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிறாங்க. விட்டு கொடுக்கறது அப்படின்றது மறந்து போகணும். அதாவது ஒருத்தவங்க பண்ண தப்பை நான் விட்டு கொடுத்துருன்னா அந்த தப்பு மறந்துடணும். அப்போ தான் அந்த வாழ்க்கை வந்து வாழ முடியும். அப்படி சூழ்நிலையால் பிரச்சனைகள் ஏற்படும். அல்லது சகித்து பொறுத்து கடைசியில் பொங்கி எழுவாங்கன்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரியும் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை யாராவது பிடிக்காதவங்க மூலியமா செய்வினை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா அந்த ஆணோ பெண்ணோ வேறு ஒருத்தங்க கூட கள்ள தொடர்பில் இருக்கிறாங்க அப்படின்ற போது அது ஏற்படும். இன்கேஸ் வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா,
வேற மனைவி மேலே வேற கணவன் மேலே ஆசைப்படக்கூடிய பெண்களும் ஆண்களும் இன்றைய உலகத்தில் அதிகமாக தான் இருக்காங்க. இதுக்காக இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசிய மருந்து, வசியம்மை, இந்த மாதிரி சில விஷயங்களை கையாண்டு அந்த நபருக்கு நட்பாக பழகி உணவு மூலியமாக மருந்துகளை கொடுத்து, அப்புறம் அந்த மருந்தால் இந்த பந்தம் ஏற்பட்டு அந்த பழைய பந்தம் முறிவு ஏற்படுது. அப்போது இந்த மாதிரி பிரச்சனைகளாலையும் கணவன் மனைவிக்குள்ள கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால அமாவாசையோ இல்ல அமாவாசைக்கு கொஞ்சம் 2 நாள் முன்னாடி ஏதாவது ஒரு பிரச்சனைகள், மாமியார் மருமகள், கணவன் மனைவி, இல்ல வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு அதிருப்தி இருந்துகிட்டே இருக்கும். அது என்ன அறிவு? இது எல்லாமே வந்து இப்போ நம்ம வெளியே இருந்தால் நல்லா பிரிஸ்காக இருப்போம், நல்லா இருக்கும் மாதிரி இருக்கும். வீட்டுக்குள்ளே போனால் உடம்பு அடிச்சது போல் வலிக்கும், ஒரு தூக்கமே வராது, பைத்தியம் பிடிச்ச போல இருக்கும், ஒரு இருள் அடைந்த மாதிரி இருக்கும், வீடே ஒரு இருள் சூழ்ந்த மாதிரி இருக்கும், நிம்மதி இருக்காது, தானாக அழுக வரும், இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கும். நம்ம வளர்த்துட்டு இருக்கிற ஜீவராசி பிராணிகள் ஏதாவது அமாவாசைக்கு முன்னாடி பௌர்ணமிக்கு முன்னாடி இறந்து போகும். இந்த மாதிரிலாம் அறிகுறி இருந்தாலும் செய்வினைக்கு உண்டான அறிகுறியாக தான் நம்ம பார்க்கணும். அதுவும் மின்சார பொருட்கள் அடிக்கடிக்கு ரிப்பேர் ஆகும். ஸோ மின்சார சாதனங்கள் வந்து அடிக்கடிக்கு ரிப்பேர் ஆகும். இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் வீட்டில் வந்து எதிர்வினைகள் நிறைய இருக்குது அப்படின்ற அர்த்தம். நம்மளால் வந்து நடு வீட்டில் பூஜைகள் போட முடியாது. அதாவது பூஜை அறையில் வந்து விளக்கேற்றுதல் அப்படின்னு ஒரு விஷயமே வந்து தள்ளி போயிடும், பண்ணவே முடியாது. நல்ல நாளில் வந்து சாமி கும்பிடலான்னு பார்த்தா அந்த வீட்டில் இருக்கிற லேடிஸ் வந்து தலை குத்திப்பாங்க, வீட்டு விளக்காயிடுவாங்க. இந்த மாதிரிலாம் தொடர்ச்சியாக யாருக்கு நடக்குதோ அவங்க எல்லாருக்கும் செய்வினை இருக்கு. ஓகே, இப்போ சில பேர் அமாவாசை அப்போ தற்கொலைலாம் பண்ணிட்டு செத்துருவாங்க. நான் இயற்கை மரணம் சொல்லலை, இந்த மாதிரி அவங்களா தேடிக்கிறது, இது என்ன மாதிரி அந்த குடும்பத்துக்கு பிரச்சனையை கொடுக்கும்? இந்த மாதிரி இந்த அமாவாசை பௌர்ணமியில் இறந்து போகிற உங்களுக்கு முக்கால்வாசி பேர் செய்வினையால் தான் இறந்து போகிறாங்க. அதுதான் உண்மை. அந்த தற்கொலை அப்படின்ற விஷயம் மட்டும் அமாவாசை நடக்குது அப்படின்னா அவங்க வந்து வேற ஒரு தீய துர்சக்தியினால் தூண்டப்பட்டு அதோடைய வாயிலாக அவங்க வந்து மனம் வந்து மாறி தன்னை அறியாமல் தற்கொலைக்கு முயற்சி பண்ணி தன்னுடைய உயிர் வந்து நிறுத்துறாங்க. அப்படி இறந்து போன ஆத்மாக்கள் அந்த வீட்டை சுற்றி அழுதுகிட்டு இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளேயும் போக முடியாது, ஏன்னா அவங்க வீட்டுக்கு செய்வினை கட்டு போட்டிருப்பாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணாலும் அந்த ஆத்மா ஜீவன் வந்து சாந்தி அடையாது. அது ஒரு இள வயதில் இறந்துட்டாங்க தற்கொலை பண்ணினா அது ஒரு பெரிய மரணமாக இருக்கும். அந்த இழப்பை வந்து ஈடுகட்டவே முடியாது. அப்போது அந்த ஆத்மாவும் அதை உணராமல் சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுக்கும் வந்து அந்த நிலை வந்து புரியாது, தான் இறந்த நிலையும் புரியாது, எதனால் இறந்துன்ற காரணமும் தெரியாது. அந்த இறந்ததுக்கப்புறம் இந்த ஆத்மா யோசிக்கும் தன்னுடைய முடிவுக்கான காரணம் என்ன அப்படின்ற விஷயத்த அந்த ஆத்மா தேடி கண்டுபிடிச்சி அது செய்வினையாக இருக்குன்னா அதை உடைக்கிறதுக்கு அது ட்ரை பண்ணும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே செய்வினை பண்ணியிருந்தவங்க அந்த ஆத்மாவையும் கட்டிடுவாங்க. மனுஷனாக இருக்கும் போது செய்வினை எடுக்கிறதுக்கான சக்தி இல்லை. ஆத்மாவாக மாறிட்டானா தன் குடும்பத்துக்கு உதவி செய்யக்கூடிய சக்தி இயற்கையாகவே ஒரு ஆன்மாக்கு கடவுள் கொடுக்குறாரு. அப்போது அதனால தான் பெரியவங்க ஆசீர்வாதம் வேணும், இறந்து போனவங்க ஆசீர்வாதம் வேணும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அப்போது இந்த பித்ரு தோஷம் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் ஏன் அப்படின்னா, ஒரு மனுஷனால் உயிரோடு இருக்கிறதற்கு எதெல்லாம் சாதிக்க முடியாது பண்ண முடியாதோ உருவமாக ஆன்மாவாக இறந்த பிறகு மாறிய பிறகு அவனுக்கு அந்த சக்திகள் எல்லாமே கிடைத்திடும். கடவுளால் வந்து இயற்கையாகவே அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் வந்து ஒரு ஏவலாக ஒரு தெய்வமாக இந்த மாதிரி வந்து மாறக்கூடிய தன்மை அந்த ஆன்ம நிலையை பொறுத்தது, மனநிலையை பொறுத்தது. அதனால தான் இன்றளவும் வந்து கன்னி தெய்வ வழிபாடு அப்படின்றது நம்மளுடைய இந்து சனாதன பாரம்பரியத்தில் தமிழ்நாட்டில் ரொம்ப பாரம்பரியமாக ரொம்ப பரஸ்பரமாக ஒரு வழிபாட்டு முறை, அப்படி கன்னி தெய்வங்களை வழிபாட்டு முறை இன்றைக்கும் நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்குது. இறந்தவங்களை வழிபடக்கூடிய காரணமும் இதுதான். ஓகே, இப்போ இந்த செய்வினை இதெல்லாம் தாண்டிமா இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து வீட்டில் எப்போ பாரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குன்னா அதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா? அதுக்கு கண்டிப்பாக தீர்வு இருக்குது. மாந்திரிகவாதிகளை போய் நல்ல மாந்திரிகவாதிகளா, குணமுள்ளவங்களா, நல்ல ஒரு பேக்ரவுண்டு, அவங்க அதாவது பேக்ரவுண்ட்னா பணம் வச்சுருக்கவங்களை பற்றி நான் பேசலை. மாந்திரிகவாதினா அவங்க குருகுல பாடம் படித்தவங்களா, அதுக்குண்டான தகுதி பெற்ற நபராக, ஒரு நல்ல நபராக தேடி போய் அவங்கக்கிட்ட நம்மளுடைய பிரச்சனைகளை கலந்து ஆலோசிக்கிறது மூலயமா இதுக்கு தகுந்த தீர்வு வந்து நம்ம தேடிக்க முடியும். ஓகே, இப்போது என்ன மாதிரியான பூஜை புனஸ்காரத்தில் ஈடுபட்டால் இந்த மாதிரி விஷயத்தைனா இப்போ ஒரிஜினல் மாந்திரிகவாதி கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாக இருக்கு. அப்படி இருக்கும்போது எந்த மாந்திரிகவாதி கரெக்டுன்னு நம்ம கண்டுபிடிச்சி எப்படி போய் என்ன பிரச்சனைக்கு இப்போ நானும் வந்து ஒரு மாந்திரிகவாதி அப்படின்னும் போது இவங்க தான் கரெக்டு அவங்க தான் கரெக்டுன்றதை நான் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அதாவது நிறைய கமெண்ட்ஸில் பார்த்தாலே தெரியும் சில பேர் விஷயங்கள்லாம் அவங்க பேசக்கூடிய விதங்கள்
எல்லாமே வந்து பண நோக்கத்துக்காக இருக்கும். அந்த மாதிரி இந்த பண நோக்கத்துக்காக இல்லாமல் ஒரு பண்ணி கொடுக்கணுன்றவங்க வந்து வேற மாதிரி இருப்பாங்க. அதை அவங்கள பார்த்தாலே இனம் புரியும். இப்போ உண்மையாலுமே சில பேருடைய பேச்சை கேட்டால் நம்ம மனசு ஆட்டோமேட்டிக்காக சரண்டர் ஆகிடும். உதாரணமாக நித்யானந்தாவுடைய ஸ்பீச் எல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா, எப்பேற்பட்ட எந்த கேஸ்டாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் அவருடைய பேச்சுக்கு அவருடைய இதுக்கு அடிமையாயிடுவாங்க. அந்த மாதிரி நபரை போய் நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக தீர்வு இதுக்கு கொடுக்க முடியும். ஓகே, இப்போ இன்னொன்றுமா, இப்போ பொதுவாக கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி காதல் பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது அது நிறைய இப்போ தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு. ஸோ காதல் போன்ற பிரச்சனைக்கு வந்து உங்களை வந்து அணுகுவாங்களா? நிறைய பேர் கேட்கறக்கூடிய கேள்வியே இதுதாம்மா. நான் காதல் பண்றேன். எவ்வளவு நாள் காதலிக்கிறீங்கன்னா, 1 மாசமா காதலிக்கிறேன், 2 மாசமா காதலிக்கிறேன். அந்த 2 மாசமா காதலிச்ச பெண் இல்லாம என்னால் இருக்க முடியும். ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆயிருக்கும், அவருக்கு ஒரு 3 வருஷம் ஆயிருக்கும் கல்யாணம் ஆகி. அவர் என்ன பண்ணுவார், ஒரு பெண் லவ் பண்றார் 2 மாசமா. அவர் சொல்கிறார், 2 வருஷமா 3 வருஷமா காதலிச்சு திருமணம் பண்ண பெண்ணை மறந்துட்டாரு, 2 மாசமா பழகிய பெண்ணை மறக்க முடியல. இது எந்த வகையில் காதல்? எப்படி இது காதலை அங்கீகரிக்க முடியும்? காதல் அப்படின்னு ஒரு உணர்வு வந்து மனம் வந்து ரொம்ப சகிப்புத்தன்மையை வந்து ஏற்றுக்கும். காதல் அப்படின்னு ஒரு உறவு வந்து ரொம்ப புனிதமானது. அது வந்து கடவுளுக்கும் அப்பாற்பட்டது, கடலை விட பெரியது காதல்ன்ற ஒரு விஷயம். இன்னைக்கு அதை பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்குள்ள இல்லை. லிவிங் டுகெதர் மாதிரி இருக்காங்க, ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, கொஞ்ச நாள் பேசி பழகுறாங்க, அப்புறம் அவங்க வேலையை பார்க்குறாங்க, அவங்கவுங்க வேற ஒரு திருமணம் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி ரீதியில் தான் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. சிலர் உண்மையாக இதில் பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்க மனசால் மறக்க முடியல, மனோநிலை சரியில்லை. நான் என்ன கேட்டால் அதான் சொல்லுவேன். இப்போ காதல் அப்படின்னு ஒரு விஷயம் மாதிரி பழகுறாங்கன்னு வச்சுக்கிங்களேன், அதில் வந்து பையன் ஏமாத்திட்டு போயிடுறான்னா பொண்ணால் மறக்க முடியல. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த பொண்ணு அந்த பையனை நினச்சிக்கிட்டே அழுதுகிட்டே இருக்கும். அதுவும் பார்த்தா சில காலம் மட்டும்தான். அதுவும் ஒரு காலம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வேற ஆளை தேடிக்கிறாங்க. இப்போ இதுதான் உலகம். உண்மையான காதல் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் 100% எங்கேயுமே இல்லை. அப்பப்போ தேடக்கூடியது காதலாகி போச்சு. ஓகே, இப்போ காதலுக்கு வந்து பிரிச்சு விட சொல்லி பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்க. ஆமாம், அவன் நிறைய பேருக்கு நான் பண்ணி கொடுத்துருக்கேன். அதாவது நிறைய பேர் மோஸ்ட்லி வந்து இன்றைக்கி வந்து அதர் கேஸ்ட்டு காதலிக்கிறாங்க அப்படின்னு பிரிக்குன்னு கேட்பாங்க. அப்புறம் வந்து பையன் சரியில்லை, கேரக்டர் சரியில்லை, பொண்ணு சரியில்லை, கேரக்டர் வந்து சரியில்லை அப்படின்னு வருவாங்க. நல்ல குடும்பத்து பெண் இல்லை, நல்ல குடும்பத்து பையன் இல்லை அப்படின்ற இந்த மாதிரி 3 கேட்டகரியில் வந்து எங்கிட்ட வருவாங்க. இதில் வந்து நான் எந்த கேட்டகரிக்கு பண்ணி கொடுப்பேன் அப்படின்னா, பையனுடைய பொண்ணுடைய நடவடிக்கை சரியில்லை, தப்பாக இருக்கிறாங்க, குடி கஞ்சா அது மாதிரி இருக்கிறாங்க, அந்த மாதிரி கேஸில் போய் தான் அறியாமல் என் மகள் வந்து மாட்டிக்கிட்டா, என் மகன் வந்து மாட்டிக்கிட்டான், அவங்கள வந்து நீங்கள் மீட்டு கொடுங்க அப்படின்ற நபர் இருந்தால் மட்டும்தான் நான் வந்து பண்ணி கொடுப்பேன். ஓகே, அதுக்கு எத்தனை நாள் ஆகும்? என்னென்ன பூஜை? 5 மாத காலங்களில் வந்து நாங்கள் பிரிவினை பூஜைகள் வந்து செய்வோம். இந்த 3 to 5 மாதத்தில் வந்து இந்த விஷயங்கள் வந்து நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகிடும். அதனால் வந்து கண்டிப்பாக அது பண்ணி கொடுக்க முடியும். இன்னொரு விஷயம், என்னால் மறக்கவே முடியல ஒருத்தரை, அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அது மாதிரி இருக்கவங்களுக்கும் பண்ண முடியும். ஒருத்தரை மறக்கிறதுக்கும் சில வழிபாட்டு முறைகள் மாந்திரிகத்தில் இருக்குது. அவங்க மனசை மாற்றுறதுக்கு உண்டான வழிமுறைகள். அதாவது இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த பிரிக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அதே மெத்தட் தான். நாங்கள் பொதுவாகவே எப்படி கேட்போம், உதாரணமாக வந்து நான் கேட்கக்கூடிய விஷயம், இப்போ இந்த பையன் வேணான்றீங்க, வேறு எந்த நல்ல பையனுக்கும் உங்கள் பொண்ணை கொடுக்க போகிறீங்க அப்படின்னு தான் நான் கேட்பேன். அப்போ எந்த ஒரு நல்ல குடும்பமாக இவங்க செலக்ட் பண்ணி கொடுக்குற பையன் கூட அந்த பொண்ணை நான் சேர்த்து வைப்பேன். இந்த கெட்ட இடத்துல இருந்து பிரித்து நல்ல இடத்துக்கு சேர்த்து வைப்போம். இதுதான், இப்படி தான் வந்து பிரிக்க முடியும். ஒருத்தரை மறக்கடிக்கிறதும் இந்த முறையில் தான் மறக்கடிக்க முடியும், வேற முறையில் மறக்கடிக்க முடியாது. அதாவது ஒரு விஷயம் மனசுக்குள்ளே இருக்கும்போது மட்டும்தான் அதை பற்றியே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மனசை விட்டு அந்த விஷயம் வெளியே போயிடுச்சுன்னா அடுத்த திங்கிங் நம்ம வந்து போயிடுவோம் இல்லையா. அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படணும்னா ஒருத்தன் போய் இன்னொருத்த மனசுக்குள்ளே வந்தால் மட்டும் தான் முடியும். அந்த மாதிரி பூஜையை பண்ணாதான், மோகன பூஜையை பண்ணாதான் ஒரு ஆளை மறக்க முடியும். ஓ, இவ்வளோ விஷயங்கள் இருக்கா? இதுக்கு என்னென்ன பொருள்மா நீங்கள் கேட்பீங்க? தலைமுடி, துணி, காலடி மண், ஃபோட்டோ, பெயர், அம்மா பெயர், ஜாதகம், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கேட்போம். திருமண நாள் முக்கியமாக கேட்போம். இதெல்லாம் வச்சு செய்வோம். கடன் மனைவி அப்படி பண்ணும்போது தான் அது 100% வந்து வேலை நடக்கும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல இந்த மாதிரி வந்து மறக்க முடியாது, இது மாதிரி நிறைய பேர் தப்பான ஆளை செலக்ட் பண்ணி மாட்டிக்கிட்டு அந்த லைஃப்லேருந்து வெளியில் வர முடியாமல் இந்த மாதிரிலாம் சிக்கி நிறைய சூசைட்ஸே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், நிறைய பேர் இப்போ வந்து இப்போ கூட சமீபத்தில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா,
காதல் ஒரு விஷயத்த வந்து இந்த இப்போ நான் நடுவில் எங்கள் வீட்டாண்ட நடந்த சம்பவம், ஒரு பையன் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான். அவன் வந்து இந்த கஞ்சா அந்த மாதிரி குடிக்கிற பழக்கம் எல்லாம் உண்டு. ஒரு பெண்ணு கூட வந்து தொடர்பு அவன் வந்து இருந்தது. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா வந்து சில 2 பேருக்குள்ள சண்டை, திடீர்னு போய் அந்த போதையில் போய் அவன் தூக்க மாட்டேங்கிட்டான். இது வந்து அவன் காதலுக்காகவும் பண்ணது மாதிரி தெரியல. அவனுடைய போதை, அவனுடைய அந்த எண்ணம் வந்து ரொம்ப நிலைக்க, போதையில் இருக்கவங்க அந்த கஞ்சா அந்த மாதிரி பொருள்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அப்படின்னு நம்மளாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, இதெல்லாம் ராஜ போதைன்னு சொல்லுவாங்க. இது எதற்காக வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியானத்துக்காக பயன்படுத்துவாங்க. காசியில் வந்து ரொம்ப ஃபேமஸ், அகோரிங்கெல்லாம் கஞ்சா அடிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு குறிக்கோளை அடைவதற்காக அந்த போதை வந்து நம்மளை இயக்கும். கஞ்சா வந்து ஒரு மூலிகை தானே, அது ஒரு குறிக்கோளை வந்து நிலைப்படுத்துவதற்காக தான் அந்த பொருளை வந்து பயன்படுத்தினாங்க. அதனால தான் சித்தர்கள் அந்த அகோரியில் லைனில் இருக்கவங்க எல்லாம் அந்த கஞ்சா அடிப்பாங்க. அடிச்சா என்ன ஆகுமா? அந்த வந்து ஒரு மைண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் அது விடாது. இன்கேஸ் நான் செத்துருவேன், நான் சாகணும் அப்படின்னு நினச்சிருச்சுன்னா அதை பண்ண வச்சிரும். அந்த போதை வந்து அதை பண்ண வச்சிரும். நான் தபோ நிலை வந்து அதிகமாக்கணும் அப்படின்னா தபோ நிலையை வந்து அதிகமாக்கும். தியான நிலையை அதிகமாக்கணும், தபோ சக்தி அதிகமாக்கணும்னா அது அதிகமாக்கும். அதனால தான் அகோரிகள் வந்து கஞ்சா அடிச்சுட்டு பண்ண முடியாத சாகசங்களை எல்லாமே வந்து அகோரிகள் செய்வாங்க. சாதுக்கள் வேற, அகோரிகள் வேற. இது அகோரிகள் வந்து கஞ்சா அடிக்கிறதுக்கு காரணமே தான். ஆனால் இன்றைய இளைய சமுதாயத்தினர் வந்து சில பேர் நிறைய சிவன் பக்தர் அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சா அடிச்சுட்டு திரியிறானுங்க. கேட்டால் சிவன் கஞ்சா அடிப்பாராம். இதெல்லாம் வந்து தவறான ஒரு வழிக்கு சொல்லக்கூடிய பாதை. ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்போ கஞ்சா அடிச்சு இந்த மாதிரி பண்றதெல்லாம் வந்துட்டு இதுதான் அந்த நிலையை அடையறதுக்கு. ஆனா மக்கள் வந்து அதை தப்பான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு இவங்க அதெல்லாம் மாட்டிக்கிறாங்க. உதாரணமா வந்து மாத்திரை அப்படின்றது தேவைக்கு இருந்தால் பிரச்சனை இல்லை, அதுவே அடிக்ட் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை. பழகிட்டாங்கன்னா ஒரு விஷயத்துக்கு அடிமையாகக்கூடாது. இப்போ அவங்க அடிமையாகி தன்னை அழிச்சுக்கிறாங்க. அவங்க தேவைக்கு மருந்தா பயன்படுத்துறாங்க. அகோரிகள், உண்மையான அகோரிகள் வந்து தேவைக்கு கஞ்சாவை வந்து மருந்தா பயன்படுத்தினாங்க. ஆனா இப்ப இருக்கிறவங்க கஞ்சா அடிக்கிறதுக்காகவே சாமியாரா இருக்கிறாங்க. ஸோ இந்த வசியத்தை பற்றி ஓரளவுக்கு மேலோட்டமாக நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். ஸோ அடுத்த பதிவில் இன்னும் டீட்டெயில்டாக நம்ம வேற டாபிக் பற்றி பேசலாமா? நன்றி.